ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காட் இஸ் கிரேட் பிவிஆர் மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக இந்த ஆன்லைன் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிற பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கூட ஆண்டவர் 11 மாதங்களாக இந்த 2025ஆம் ஆண்டிலே 11 மாதங்களை கடக்கும்படியாக தேவனுடைய கிருபையினாலே நம்மளை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஒரு பாடல்கள் மூலமாக ஒரு ப்ராமிஸ் வேர்ட் அவருடைய இந்த மாதத்திலே, இந்த டிசம்பர் மாதத்திலே வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்த்து ஒரு பாடல் மூலமாக, ஒரு ஜெபத்தின் மூலமாக தேவனுக்கு ஒரு நன்றிகளை ஏறெடுக்கும்படியாக நம்ம எல்லோரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரோட சமூகத்தில், ஆண்டவரே எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி, ஆண்டவரே இந்த 11 மாதங்களாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இந்த 2025ஆம் ஆண்டில் ஆண்டவரே 11 மாதங்களாக கண்மணி போல பாதுகாத்து எங்களை ஆண்டவரே எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து அப்போ அவர் வெற்றிகரமாய் எங்களை முடிக்கும்படியாக கிருபை செய்தீர் என்று சொல்லி கூட நம்ம இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கூட கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை கண்களை மூடி தேவனுக்கு நன்றிகளை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நெஞ்சம் மாறாத தேவனே உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த 2025ஆம் ஆண்டில் ஆண்டவரே 11 மாதங்களை கடக்கும்படியாக தேவனே இந்த கடைசி மாதத்திலே, இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரை எங்களை கொண்டு வந்து சேர்த்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக தேவனே துதிக்கும்படியாக போற்றும்படியாக எங்களை கொண்டு வந்திரே. நன்றி 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 அப்பா. சகலத்தையும் ஆண்டவரே படைத்த தேவனே, சர்வ வல்லவரா இருக்கிறவரே, யெகோவா ராப்பாவா இருக்கிறவரே, எபினேசரா இருக்கிறவரே, எல்ஷடாவா இருக்கிறவரே, ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென் 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 அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எல்லாரும் இருக்கிற இடங்களில் கூட எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நன்றி கூட்டத்தை தேவனை ஆசீர்வதிங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த தயவுக்காக நன்றி என்று சொல்லி கூட இருக்கிற இடங்களில் கூட கண்களை மூடி நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். நேசிக்கிறீர்கள் பரலோகத்தின் பிதாவே, அப்பா நீர் ஆண்டவரே இந்த 2025ஆம் ஆண்டிலே 11 மாதங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த தயவுக்காக நன்றி ராஜா. உமது கிருபையினால, உமது தயவினால, உமது இரக்கங்களினால எங்களை கண்மணி போல வழி நடத்தினீரே அப்பா. எங்களை கருத்தோட காத்து வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இது ஆன்லைன் மூலமாக, அப்பா இன்ஸ்டால் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ஆன்லைன் மூலமா, மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுவீராக. நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உடைய வாக்குத்தத்த வசனத்தை என்ன மன்னாவே ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தங்களாக வைத்திருக்கிறோம். அதை நாங்கள் ஆண்டவர் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஒருமனப்படுத்தின தயவுக்காக நன்றி. உம்மை துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக ஆண்டவரை நேரத்தை ஏற்படுத்தின தயவுக்காக நன்றி. ஆண்டவர் பாடுகிற பாடல்கள் வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசுங்க. எங்களை வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக எங்களோட இடைப்படுங்க. இதை வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா தொடக்கம் முதல் முடியும் வரை உங்கள் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டுமாக. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட டிசம்பர் மாதத்திலே முதலாவது நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். எவ்வளவு பேர் மன மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதம் என்றாலே எல்லார் வீட்டிலும், எல்லா சபையிலும், எல்லா ஊழியர்கள், உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்துவர்கள் எல்லாருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு விசேஷித்த மாதமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிறந்த நாளை நம்ம என்ன பண்றோம்? உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த டிசம்பர் மாதத்தில கூட ஒரு அருமையான ஒரு கிறிஸ்துவ பாடலை, இயேசு பாலனாய் பிறந்தார் இயேசு. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus.
தேடி அழைக்கும் பாலகன். அல்லேலூயா. பாவங்களின் நாசர், பாவிகளின் நேசர், பாதம் பணிந்திடுவோம் வாரே. அல்லேலூயா. இயேசு பாலகனாய் பிறந்திருக்கிறவர். 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே உனக்காக எனக்காக பாவிகளை இரட்சிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே கூட சாபங்கள், கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எது இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அன்றைக்கு தான் நம்மளுக்கு ரட்சிப்பு, சமாதானம் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது ஆயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் மூலமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கூட உங்கள் இல்லத்திலே ஆண்டவர் பிறப்பாராக. உங்களுடைய எல்லாருடைய சாப, கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் இல்லத்திலே, இருளான இந்த உள்ளத்திலே, இருளான சாப, கட்டுகள், பிரச்சனைகள் இருக்கிற உங்கள் ஸ்தலங்களிலே, வீடுகளாக எந்த ஒரு இடமா இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே பிறக்கும் பொழுதுதான் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், எல்லா இருளான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நீக்குகிறது. ஆண்டவர் உள்ளத்திலே வரும் பொழுது எல்லா பாரங்களும் நீக்கி போகிறவா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாடல்கள் மூலமாக தேவனுடைய பிறப்பினை நற்செய்தியை நம்ம பாடி, தேவனுடைய இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த டிசம்பர் மாதத்திலே தேவன் நமக்காக வைக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிற பிரியமானவர்களே. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்திலே, இந்த டிசம்பர் மாதம், ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டிலே 11 மாதங்களாக நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இந்த 12வது மாதத்திலே, இந்த டிசம்பர் மாதத்திலே, இந்த முதலாவது நாளிலே இந்த நன்றி கூட்டம் மூலமாக ஆண்டவர் நம்மளை இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த சுவிசேஷ புத்தகத்திலே சொன்னது போல இந்த வருடத்தின், இந்த மாதத்தின் டிசம்பர் கடைசி மாதத்தோட வாக்குத்தத்த வசனமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, இது ஒரு சுவிசேஷ வார்த்தையாக கூட நம்ம பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் என்ன பண்ணாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தன்னுடைய ஒரே குமாரனை பார்க்கிறோம் இல்லைங்களா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவன் அவன் கெட்டு போகாமல். இந்த உலகம் என்ன பண்ணிருக்குங்க, பாவத்தின் மூலமாக, சாபத்தின் மூலமாக, அக்கிரமத்தின் மூலமாக தன்னுடைய இரட்சகர் இல்லை என்று என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க இருந்தாங்க. என்னோட பாவத்தை மீட்டெடுக்க யாருமே இல்லையா, எங்க சாபத்தை மீட்டெடுக்க யாருமே இல்லையா, எங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்களை துடைக்க ஒருவரும் இல்லையா. ஆனா பிதாவானவர் என்ன பண்றார், தேவன் என்ன பண்றாருங்க, அவருடைய குமாரனை, நேச குமாரனை, நமக்குள்ள இருக்க ஒரே குமாரனை என்ன பண்றாருங்க, நமக்காக இந்த பூமியில அனுப்பப்படுகிறார். யாருமே என்ன பண்ணக்கூடாதான், கெட்டு போயிருக்காங்களே, இந்த உலகம் என்ன பண்ணல, பாவத்தினால கெட்டு போயிருக்கிறாங்களே, சமாதானம் இல்லாமல் உலக மக்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்களே, ஒரு சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்களே, அன்பில ஒரு அரவணைப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே, அன்பு செலுத்த யாருமே இல்லையே என்று கலங்கி அக்கிரமத்துல, பிரச்சனையில, போராட்டத்துல விழுத்திருக்க மக்களை மீட்டு எடுக்கும்படியாகத்தான் தேவன் என்ன பண்றாருங்க, தன்னுடைய ஒரே குமாரனை என்ன பண்றாரு, இந்த பூமிக்கு அனுப்பினார். என்ன பண்ணாருங்க, இந்த பூமிக்கு அனுப்பினார். எதுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜன மக்கள், பல பாஷைகளை பேசுகிற மக்கள்,
பல எந்தெந்த கண்ட்ரியில் இருக்க எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ரட்சிக்கும்படியாக, அன்பு செலுத்தும்படியாக, அவளை மீட்சி எடுக்கும்படியாக, பாவ சாப கட்டுகளிலிருந்து மீட்சி எடுக்கும்படியாகத்தான் என்ன பண்றாரா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அததான் இங்க வேதத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவன் ஒரு வாழ்க்கை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறாங்க. அந்த நித்திய காலமாய் வாழ்கிற ஒரே வாழ்க்கை ஆண்டவருடைய பரலோகமா இருக்கிறது. அங்க என்ன இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, போராட்டம் இல்லை. எனி டைம், எந்த நேரத்திலும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு, ஆண்டவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை அந்த இடத்துல பரலோகத்தில உனக்கும் எனக்கும் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் நிமித்தமாக, கண்ணீர்கள் நிமித்தமாக, கஷ்டங்களிலே எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாதவர்களாக, என்னோட பாவத்தை எல்லாம் யார் இடத்துல சொல்லுவேன், என்னோட பாரத்தெல்லாம் யார் இடத்துல நான் இறக்கி வைப்பேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற இந்த எல்லா ஜாதி ஜனங்களுக்கும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா குடிகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாங்க, இந்த பூமியில மனுஷ ரூபமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் என்ன பண்றாரு, இந்த பூலோகத்தில் அனுப்பி கொடுத்தார். அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்காக, எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, உன்னுடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக, இருளில் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்திலே கொண்டு வரும்படியாக, அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கும்படியாக, அடிமைத்தனத்தில் இருந்த பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாக, நம்மளை மீட்டெடுக்கும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில நீயும் நானும் கெட்டு போகாமல் இருக்க, நித்தியமாக நன்றாக வாழும்படியாக, சந்தோஷமாய் வாழும்படியாக தேவன் அனுப்பி கொடுத்தார். அவரை தந்தடு இவ்வளவா என்ன பண்ணாராம், உலகத்திலே அன்பு கூறபடியாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக பிறந்தார், அதுதான் நம்ம உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ். என்னுடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஆமா பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே, அந்த நாட்களிலே இருக்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகளை இருந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக, மனுஷ ரூபமாக வந்து இந்த பூலோகத்திலே பிறந்தார். இந்த ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். நித்தியமான ஒரு இடம் நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூலோகத்தில சாபத்தோட, கண்ணீரோட, பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு யாருமே இல்லை, அன்பு செலுத்த எனக்கு யாருமே இல்லை, என்னை வழி நடத்த யாருமே இல்லை, என்னை தாங்கி பிடித்து கொண்டு நடக்க யாருமே இல்லை. நான் பாவ இருளிலே விழுந்து கொண்டிருக்கிறேன், வியாதியில விழுந்து கொண்டிருக்கிறேன், சமாதானம் இல்லாமல் விழுந்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு அனாதையாகி விழுந்து கொண்டிருக்கிறேன். இந்த பூலோகத்தில் நீங்கள் நினைத்திருந்தால், இந்த வசனத்தும் சொல்கிறபடி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். சகோதர சகோதரிகளே, 2025 ஆண்டிலே 11 மாதங்களை கடக்கும்படியாக செய்தார். வருடங்களை தொடங்கினவர்கள் இன்று நம்மோடு கூட இல்லை, மாதங்களை தொடங்கினவர்கள் நம்மோடு கூட இல்லை, வாரங்களை தொடங்கினவர்கள் நம்மோடு கூட இல்லை, நேற்றிருந்தவர்கள் இன்று இல்லை. அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், செபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் உலகத்திலே சமாதானத்தை தாங்க, என் இந்தியாவிலே சமாதானம் தாங்க, எங்கள் கர்நாடகாவிலே சமாதானத்தை தாங்க, பெங்களூர் பட்டணத்திலே சமாதானத்தை தாங்க, இங்க இருக்க சுத்த முத்த இருக்கிறவர்களுக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, என்னோட கூட இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தாங்க நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ உண்மையான தெய்வங்கள் கல்லோ மண்ணோ வணங்கி கொண்டு தெய்வங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க,
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் உலகத்தில நாச மோசங்களுக்கு பாவ காரியங்களுக்கெல்லாம் விழுந்து கெட்டு போகாமல நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலே இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உனக்கு அன்பு செலுத்த உன் பிரச்சனைகளை போராட்டங்களை அனைத்தும் தேவன் ஒரு நண்பனாக, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு சகோதரனாக இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, உனக்கு ஒரு நண்பனாக தேவன் வந்திருக்கிறார். உனக்கு ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரனாக, ஒரு நண்பனாக உனக்கு உதவி செய்யும்படியாக உன்னுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவ நமக்கு ஒரு சமாதானம் பிறக்கும்படியாகத்தான் இந்த உலகம் முழுவதும் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவத்தை போதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்லுகிற இந்த நாட்களிலே கூட, இந்த டிசம்பர் மாதத்தில் தயவு செய்து ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள், ஆண்டவரை பற்றி புரியாதவர்கள், சாப கட்டுகளிலே சமாதானம் இல்லாதவர்களுக்கு எப்படியாவது இந்த கிறிஸ்துமஸ் அவர்கள் உள்ளத்திலே தேவன் சமாதானம் கிடைக்கும்படியாக, ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள், வியாதியிலே, கஷ்டத்திலே, கண்ணீரிலே, துக்கத்திலே இருக்கிறவர்களுக்கு எப்படியாவது இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வாக்குதத்த வசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கொடுத்த இந்த வாக்குதத்த வசனத்தின் மூலமாக நம்ம யாரும் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. பிரியமானவர்களே, அவன் நமக்காக, உனக்காக, எனக்காக இந்த பூலோகத்திலே வந்து அந்த சாபங்கள், கட்டுகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து ஆண்டவரை பற்றி அறியாத மக்களை எப்படியாவது அவளுக்கு சமாதானம் கொடுக்கும்படியாக, சந்தோஷம் கொடுக்கும்படியாக இந்த நற்செய்தி இவ்வளவாய் உலகத்தில் அவருடைய தந்தளே உலகத்தில் அன்பு கொண்டார். அவர் அன்பு செலுத்த வந்திருக்கிறார். உன் வியாதியை துடைக்கும்படியாக வந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கும்படியாக வந்திருக்கிறார். உன் வியாதியை நீக்கும்படியாக தேவன் வந்திருக்கிறார். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கணும். அவர் பிறக்கும் பொழுது அதுதான் இருள், எல்லாருடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும், கஷ்டம், கண்ணீர், போராட்டங்கள், வியாதி, போதை பொருளிலே அடிமைப்படுத்தி கொண்டிருந்தாலும், எனக்கு யாரும் நடத்துவதற்கு யாரும் இல்லை, எனக்கு ஏற்றுவதற்கு யாரும் இல்லை இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உன்னையும் என்னையும் தேடி ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறார். உலகத்தில் அன்பு கூறும்படியாக பிறந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கூட இந்த வாக்குத்தத்த வசனம் சொன்னது போல நித்தியமான நமக்காக வைத்திருக்கிற அந்த பரலோகத்தில் வைத்திருக்கிற ஒரு இடத்தை ஆண்டவரை பற்றி அறியாத ஒருவருக்கு நீங்கள் உண்மையாக ஆண்டவரை பற்றி சொல்லி அவருடைய விடுதலை, சாப கட்டுகளிலிருந்து மீட்டி எடுப்பதுதான் அவர்கள் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டு சந்தோஷமாய் வாழ்வது தான், சமாதானத்தோடு வாழும்படியாக பிரச்சனையிலிருந்து வாழ்வது, அவர்களை மீட்சி எடுப்பது தான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் ஆக இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, எப்படியாவது ஒருவரையாவது நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி போராட்டம், பிரச்சனைகள், கண்ணீரில், வியாதியில் இருக்கிற மனுஷர்களுக்கு, சகோதர சகோதரியை எப்படியாவது ஆண்டவர் சொன்னது போல இந்த உலகத்தில் அன்பு கூறும்படியாக வந்திருக்கிற தேவனை, இரட்சகரை, பாலகனை எப்படியாவது நீங்கள் அவளுக்கு அறிவித்து அவளுக்கு உள்ளத்திலே சமாதானம், அவளுக்கு வாழ்க்கையில ஒரு சமாதானம், கட்டுகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு நல்ல மனிதனாக உருவாக்கி அவள் நல்வழி படுத்துவது தான் ஒரு கிறிஸ்துவனுடைய, ஒரு கிறிஸ்து பிறப்பது தான், அவர்கள் உள்ளத்தில பிறப்பது தான் ஒரு நன்மையான ஒரு கிறிஸ்துமஸ் ஆக இருக்கிறது. இந்த மாதத்தில கூட தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொன்னது போல அவர் என்ன பண்றாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவள் தந்தளை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கும்படியாக வந்தார். நம்ம சாபங்களை நீக்கும்படியாக வந்தார். நமக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுக்கும்படியாக வந்தார். சமாதானத்தோட ஏற்று தாழ்வுகள் இல்லாதபடி எல்லாரும் ஒரே அன்பாக வாழும்படியாக நித்திய ஜீவனை அடையும்படியாக தேவன் உலகத்திலே வந்தார். இந்த நற்செய்தியை அனைவருக்கும் அறிவிக்கலாம். தேவன் இந்த 11 மாதங்களாக நடத்தின தேவன் இந்த டிசம்பர் மாதத்தில் கூட முடிவதற்குள்ள இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அநேக தேவைகள் இருந்தாலும்
இந்த சத்தியத்தின் வேதத்தை சொல்கிறதுபடி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்த வந்திருக்கிறவரால் அனைவருக்கும் அன்பு செலுத்தும்படியாக அனைவருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவர்களுக்காக செபிக்கலாம், மற்ற ஆத்துமாக்களுக்காக செபிக்கலாம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம செபித்துக் கொள்ளலாம். அநேகர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அநேக தேவைகள் இருக்கலாம். ஊழியத்தின் தேவைகள் அநேகர் இருக்கலாம். குடும்பத்திலே தேவைகள் அநேகங்கள் இருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் செய்தி அனைவருக்கும் நம்ம சந்தோஷமா அக்கப்பக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த வசனத்தை சொன்னது போல உலகத்தில் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்தும்படியாக வந்திருக்கிறார். இது அனைவருக்கும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உன் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அறிவிக்கும்படியாக தேவன் இந்த வாய்ப்பை இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்த வசனம் மூலமாக கொடுத்திருக்கிறார். தேவன் தானே இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இருக்கிற கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆண்டவரே நம்ம செபித்துக் கொள்ளலாம். எல்லாரும் இருக்கிற கண்களை மூடி, ஆண்டவரே இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிற ராஜா, நெஞ்சு மெஞ்சு மெஞ்சு மாறாத எங்கள் தகப்பனே, அப்பா, இந்த 2025ஆம் ஆண்டிலே 11 மாதங்களா எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த டிசம்பர் மாதத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்காக நன்றி. அப்பா, நீ சொன்னது போல இந்த உலகத்திலே நீ அன்பு கூறும்படியாக வந்திருக்கிற ஆண்டவரே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்திலே நீ அன்பு கூர்ந்தீர் என்று சொன்னது போல அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள் எப்படியாவது ஆண்டவரே உம்மை அறியாத மக்கள் ஆண்டவரே சாபகங்கள், கட்டுகள், பிரச்சனைகள், போராட்டங்களில் விழுந்து கொண்டிருக்கிற போதை பொருட்கள் வழக்கங்களில் ஆண்டவரை விழுந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அப்பா, நாங்கள் உம் அன்பின் மூலமாக உமது சமாதானத்தின் மூலமாக நீர் எதற்கென்றவர் இந்த பூலோகத்தில் வந்து ஆண்டவரே மனித ரூபமை எடுத்து தேவனே எங்களை ஆண்டவரே நல்வழிப்படுத்தினது போல ராஜா, இந்த சாபங்கள் பிரச்சனைகளில் இருக்கிற மக்களை நீர் ஆண்டவர் அன்பு செலுத்திய தேவனாக இந்த பூமியில வந்தேன். பாவிகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தீர் என்று நேசிக்கிற இல்லாத மக்களை நீ நேசித்தீர். வியாதியில இருந்த மக்களை நீ நேசித்தீர். ஆண்டவரே கண்ணீரில் இருந்த மக்களை நீ நேசித்தீர். பாவத்தில் விழுந்து கொண்டிருந்த மக்களை நீ நேசித்தீர். நீ நேசிக்கிற தகப்பனாக ஆண்டவரே, அப்பா, நேசிக்கிற ஆண்டவரே தெய்வமாக இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் ஆண்டவரை போதித்த போதனைகளும் அப்பா நீர் செய்த அற்புத அடையாளங்களும் ஆண்டவரே இருந்தது ராஜா. இந்த நாட்களிலே கூட ஆண்டவரே இதன் மூலமாக அநேகங்களை நாங்கள் ஆண்டவரே உம் அண்டையிலே கொண்டு வருகிறா மாற்றுங்க. எங்களுடைய வாழ்க்கையில நீர் பிறந்திருக்கிறீர். இந்த அன்பு எல்லாருக்கும் போகி சேரட்டும் ராஜா. இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸாக இருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில கூட ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. நம்முடைய வேதத்தின் சொன்னது போல ஆண்டவரே நீர் எங்கள் உள்ளத்தில் பிறந்தது போல மற்றவர்களை அறியாத இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே பெரிய ஆண்டவரே இந்த இருளில் இருக்கிற ஜனங்களை நாங்கள் ஆண்டவரே வெளிச்சத்திற்குள்ளே வரும்படியாக உங்களுடைய அன்பிலே வரும்படியாக உங்களுடைய சமாதானத்தில் வரும்படியாக எங்களை பயன்படுத்துங்க, நடத்துங்க. அப்பா, இதை தொடங்க ஆண்டவரே இந்த மாதத்தில் தேவனே அப்பா, புதிய மாதத்திலே அவர்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. அவர் வியாதிகள் கட்டுகளில் இருந்து நீக்கி போடுங்க. வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொரு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, வியாதி பிரச்சனையில் இருக்கிறவர்கள் சீக்கிரத்தில் சுகத்தை பலத்தை தந்து நீர் வழி நடத்துங்க ராஜா. கண்ணீரில் பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தாங்க ராஜா. அப்பா, இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரர்களை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் அவரை ரட்சித்து நீர் அவர் உள்ளத்தில் வாங்க ராஜா. நீர் சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்டும். நீர் அன்பு செலுத்துகிற தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்டும். அப்பா, நீர் எங்களை மீட்க வந்த தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்டும். நீர் பாவிகளை ரட்சிக்க வந்த தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்டும் ராஜா. நீர் அவர்கள் எல்லாரையும் நடத்துங்க ராஜா. என்னென்ன தேவைகள் இருக்கிறது சந்திங்க. புதிதாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுகிறவர்கள் ஆண்டவரை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா. குடும்பத்தில் ஆண்டவர் எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தால் அதிலிருந்து விடுதலை வரட்டும் ராஜா. அப்பா, அவர்கள் தேவைகளை சந்திங்க. கையின் பிரயாசனத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற சகோதர சகோதரி ஆசீர்வதிங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளை தாங்க ராஜா. அப்பா, எந்த நோக்கத்தோட எந்த பிரச்சனையோடு உங்க அண்டையில வருகிறார்களோ நீர் அவர்களுக்கு விடுதலை, சமாதான, சந்தோஷத்தை தாங்க. பிரச்சனைகளை நீங்களாக்கி போடுங்க. மெய்யான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு அப்பா அம்மாக்குள்ள வரும்படியாக உதவி செய்யுங்க. அப்பா, நீர் தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே யாராருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ தேவைகள் எல்லாம் சந்திங்க. அப்பா, அவர்களுக்கு என்னென்ன தேவைகளுக்கு எல்லாத்தையும் நீ
பூர்த்தியாக செய்து முடிங்க ராஜா. நீ நடத்துங்க இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லாருக்கும் என்னெல்லாம் தேவையில் சந்திங்க. நாவல இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே வசனம் சொன்னது போல ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கு சொல்லுங்க. அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் ஆக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அதுதான் ஒரு பெருந்த பரலோகத்திலே சந்தோஷம் சொல்றது போல இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கூட ஆண்டவரை பற்றி அறியாத சகோதர சகோதரிக்கு சொல்லுங்க. ஆண்டவர் அந்த அவர்கள் உள்ளத்தில் அவர்கள் இருதயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த மாதத்திலே இந்த வசனத்தை வைத்து ஜெபிங்க. ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை செய்வாராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. வந்து உங்களையும் தேவன் அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹாப்பி கிறிஸ்துமஸ்.